இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 47 மகள் சென்ற பின் நீண்ட நேரம் அசையாத சிலை போல அப்படியே நின்றிருந்தாள் அவள். அவன் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப அவள் காதல் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது. அவனின் வார்த்தைகளிலேயே உழஞ்சு கொண்டிருந்தவள் சரிந்து மடிந்து அப்படியே தரையில் அமர்ந்தாள். அவளை சுற்றி கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடக்க ஒன்றிரண்டு உடலை தீண்டி காயம் ஏற்படுத்தவும் செய்தது. அதில் கவனம் செலுத்தாத அவள் மனமோ அவளுக்கு எதிரியாய் மகளுக்கு சாதக அவளுடனே வாதம் தொடுக்க தயாராகி கொண்டு அவள் எதிரில் அவளை பார்த்து முறைத்து கொண்டிருந்தது. நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ, அவனுக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கணுமோ, அவன் பக்கம் நியாயம் இருக்குமோ, இது எதையுமே கேட்காம அவனை காயப்படுத்திட்டேனோ என்று மறுகியது ஒரு மனம். அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. நீ கெஞ்சனப்ப உன் தரப்பு நியாயத்தை சொல்ல அவன் உனக்கு ஒரு வாய்ப்பாவது தந்தானா? இப்ப அவன் சொல்ல வந்தவன ஈன்னு பல்ல அடிச்சுட்டு போய் அவனோட நியாயத்தை கேட்கணுமா என்றது இன்னொரு மனம். ஆமா, கேட்டுக்கணும் தான். நீ சொன்னதை கேட்காதப்ப உனக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு, எவ்வளவு வலிச்சது. அப்படிதானே அவனுக்கும் இருக்கும். தப்பு பண்ண அவனுக்கே இந்த அளவு கோபம் வருதுன்னா தப்பே பண்ணாத எனக்கு தண்டனை கொடுத்தானே, அப்ப எனக்கு எவ்வளவு கோபம் வரணும்? ஏன் இந்த உலகத்துல யாருமே தப்பு பண்ணலையா? அவன் மட்டும் தான் தப்பு பண்ணானா? நீ பண்ணல? அவன் பண்ணது தப்புனா அதை சரி பண்ணதானே நீ ட்ரை பண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டியே, இது மட்டும் எந்த விதத்துல நியாயம்? எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு கூட யோசிக்காம என்ன பேச்சு பேசிட்டான். அதுவும் என் அம்மாவை. அதனாலதான் நான் போனேன். அதுக்கப்புறமும் அவன் என்னை தேடி வரல தானே. இப்ப வரைக்கும் அதுக்காக ஒரு சாரி கூட கேட்கல. நீ அப்போ என்ன நிலைமையில இருந்தேன்னு அவன் கிட்ட சொன்னியா? நீ சொல்லாம அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கலாம் தானே. எங்க போனேன்னு தெரியாதப்ப எப்படி தேடுவான்? இப்ப கூட அவன் தானே உன்னை தேடி வந்திருக்கான். நீயும் அவனை தேடி வரல இல்ல. அவனா தேடி வந்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு அர்த்தமா? சரியாகணும்னு தானே நீ எவ்வளவு காயப்படுத்தினாலும் உன்கிட்டயே திரும்ப திரும்ப வரான். ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னதுக்காக நீ என்ன சொன்னாலும் எத்தனை தடவை அடிச்சு விரட்டினாலும் உன் காலையே சுத்தி சுத்தி வரான் இல்ல. அவனை இப்படி பேசி காயப்படுத்திட்டியே. எவ்வளவு சந்தோஷமா இருந்தான். ஒரு வார்த்தையில அவன் மொத்த சந்தோஷத்தையும் பறிச்சிட்டியடி பாவி என்று அவளை சாடியது அவள் மனம். நான் புதுசா என்னத்த சொல்லிட்டேன்? அவன் சொன்னதை தானே திரும்ப சொன்னேன். அவன் சொன்னா மட்டும் தப்பு இல்ல, நான் சொன்னா மட்டும் வலிக்குதாமா? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் மட்டுமா கஷ்டப்படுறான்? நீயும் தானே கஷ்டப்படுற. நல்லா அனுபவி. உனக்கெல்லாம் சொன்னா புத்தி வராது, பட்டாதான் திருந்துவ. இனிமே அவன் உன்னை தேடி வரவே மாட்டான் பாரு. அப்பதான் உனக்கு அவனோட அருமை தெரியும். அதெல்லாம் என்னை விட்டுட்டு போக மாட்டான். அவனால என்னை விட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ அவனாலதான் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. அவன் இல்லாம மேடத்தால இருக்க முடியும், அப்படிதானா? அதுவரை தன் மனசாட்சியிடமே சரிக்கு சமமாய் மல்லு கட்டி கொண்டிருந்தவள் மனசாட்சியின் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போனாள். தனக்குள் தன்னிடமே போராடி போராடி சோர்ந்துதான் போனாள் அவள். எவ்வளவு நேரம் இப்படியே சென்றதோ. தருவின் அம்மா என்ற அழைப்புதான் அவளை மீட்டு நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்தது. அறையெங்கும் இருள் பரவி இருக்க தருவை தூக்கி கொண்டு யாழை தேடி இங்கு வந்தாள் யாழ். அப்போதுதான் கோவிலில் இருந்து அனைவரும் வீடு திரும்பி இருந்தனர். நிலா லைட் சுவிட்சை தேடி ஓய்ந்து போனாள். நீண்ட நேரம் இருட்டில் நிலா இடுப்பில் திமிரி கொண்டே இருந்தவளை எங்கேயும் போகக்கூடாது, என் கையை பிடிச்சிட்டு என் கூடவே வரணும், அப்பதான் இறக்கி விடுவேன் என நிலா கேட்க தருவும் சரியென வேகமாய் தலையாட்டினாள். அவள் இறக்கிவிட்டு தருவின் கையை பிடித்து கொண்டே தட்டு தடுமாறி லைட் சுவிட்சை கண்டுபிடித்து போட அறையெங்கும் பரவிய ஒளி வெள்ளத்தில் ஒரு ஓரத்தில் சாயம் போன ஓவியமாய் தரையில் அமர்ந்திருந்த யாழை காண நேர்ந்தது. யாழை கண்டதும் தரு அம்மா என அவளிடம் ஓடி வர பதறி போனாள் அவள். அவளை சுற்றி கண்ணாடி துண்டுகள் அல்லவா சிதறி கிடக்கிறது. யாழ் வேகமாக எழுந்து தரு அவள் அருகில் வரும் முன் அவளிடம் ஓடினாள். 2 கண்ணாடி
துண்டுகள் ஆழமாய் அவள் வலது காலை பதம் பார்த்தது. ஏற்கனவே கையை ஊன்றி அமர்ந்ததில் இடது உள்ளங்கையில் கண்ணாடி துண்டு கிழித்து இரத்தம் வந்து காய்ந்திருந்தது. அதையெல்லாம் கவனிக்காது வேகமாக தருவை சென்று தூக்கி கொண்டாள் அவள். அவள் கையில் இருந்த இரத்தத்தை பார்த்து, அம்மா ரத்தம் என தரு பயந்த குரலில் சொல்ல, ஒன்னும் இல்லடா செல்லம், கண்ணாடி குத்திட்டு சீக்கிரமே சரியா போயிடும் என்றவள் காலை தாங்கி தாங்கி நடந்தபடி போய் கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். அதுவரை அவளை பார்த்து முறைத்து கொண்டிருந்த நிலா ஒன்றும் சொல்லாமல் வெளியே சென்று விட்டாள். தருவை கட்டிலில் இறக்கி விளையாட சொன்னவள் ஒரு கால்களில் இருந்த கண்ணாடி துண்டுகளை பொறுமையாக கண்களை மூடி உதடுகளை கடித்து வலியை பொறுத்து கொண்டு எடுக்க முயன்றாள். கையில் உள்ளதையும் காலில் இருந்த ஒன்றையும் வெற்றிகரமாக எடுத்தும் விட்டாள். அதற்குள்ளேயே வலி உயிர் போக மற்றொன்றை வலிக்காமல் எப்படி எடுப்பது என தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அதற்குள் நிலா மதுவையும் அழைத்து கொண்டு அங்கே வந்திருந்தாள். அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்கும் அவளுக்கு மருந்திட்டு கட்டுவதற்கும் தேவையான அனைத்து பொருட்களும் அவர்கள் கைகளில் இருந்தது. மது, நீ போய் அவளுக்கு மருந்து போடு, நான் இதை கிளீன் பண்றேன். நிலா, உனக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா? இவளுக்கு நான் மருந்து போடவா? அதுக்கு பதிலா கண்ணு தெரியாத எரும மாட்டுக்கே தண்ணி காட்டிடலாம். நம்ம உடம்புல அந்த அளவுக்கு தெம்பில்லாத்தா. நீ என்னமோ பண்ணு, நான் இதை கிளீன் பண்றேன் என அதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு நகர்ந்து விட வேறு வழி இல்லாமல் மருந்தை எடுத்துக்கொண்டு யாழை நோக்கி சென்றாள் நிலா. நிலா, அது என்னையாள் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் தடுமாற, வாய மூடு, பேசுன கொன்னு போட்டுடுவேன் என நிலா வார்த்தைகளை கடித்து துப்ப அமைதியாகிவிட்டாள் யாழ். அவள் மீதிருந்த மொத்த கோபத்தையும் கண்ணாடி துண்டின் மீது காட்ட வழியில் அம்மா என்று கத்தியை விட்டிருந்தாள் யாழ். கண்களில் நீர் திரண்டு கன்னங்களில் வழிந்தோட அதை கண்ட தருவும் கண்களில் நீருடன் அவளை வந்து கட்டி கொண்டாள். அவள் கண்களை துடைத்து வேகமாக தன் கண்களையும் துடைத்து கண்ணீரை உள்ளிழைத்து கொண்டாள் யாழ். வழிந்த இரத்தத்தை தண்ணீரில் நனைத்த பஞ்சினை கொண்டு துடைத்த நிலா அடுத்து ஒரு பஞ்சை டிஞ்சரில் நனைத்து காயத்தின் அருகில் கொண்டு வர அவள் கையை பிடித்து கொண்டாள் யாழ். ப்ளீஸ் நிலா, வேண்டாம், எரியும், ப்ளீஸ் ப்ளீஸ் என யாழ் அவளிடம் பார்த்து கெஞ்ச நிலா முறைத்த முறைப்பில் கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள். டிஞ்சர் வைத்து துடைத்தவள் பொறுமையாக மருந்து வைத்து கட்ட பல்லை கடித்து கொண்டு கண்களில் நீர் வழிய அமைதியாக இருந்தாள் யாழ். தரு தன் சின்னஞ்சிறு கைகளால் அவள் கண்ணீரை துடைக்க இதழ்களில் புன்னகையுடன் அவளை அள்ளி அணைத்து கொண்டாள் யாழ். அறையை சுத்தம் செய்து முடித்து அங்கு வந்த மது, நிலா, யூ ஆர் டூ கிரேட். எப்படி தான் இவளுக்கு மருந்து போட்டியோ? உனக்கு ஒரு பாராட்டு விழாவே எடுக்கலாம். சந்தோஷத்துல இப்போ உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியலையே என்றாள் மது துள்ளி குதிக்காத குறையாக. ஒரு மருந்து தானே போட்டேன், அதுக்கு ஏன் இவ்வளவு சீன் என்றாள் நிலா. ஆமா, பின்ன இவளுக்கு மருந்து போடுறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சியா? குறைஞ்சது 4 பேர் வேணும். ஒரு தடவை இவளுக்கு ஃபீவர் வந்தப்ப நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும். அப்ப என்ன செஞ்சா என்ன நிலா கேட்க, ஏய் வாயை மூடிடே, சொன்ன கொன்னு போட்டுடுவேன் என பாய்ந்து வந்து யாழ் மது வாயை மூட அவள் கையை கடித்து விட்டு சொல்ல தொடங்கினாள் மது. அது நாங்க 3rd இயர் படிச்ச டைம் அது, அப்போ என்று ஆரம்பித்தாள் மது. அன்றுதான் அவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் நாற்று நட்டிருந்தனர். காலையிலிருந்து மாலை வரை சேற்று தண்ணீர் நிறைந்த சேற்றில் நின்றது. இடையில் மழையில் ஆட்டம் போட்டது. உடை கூட மாற்ற நேரம் இல்லாததால் அதே உடையுடன் வேலையை தொடர்ந்து செய்தது. போதாததற்கு காலில் மண்வெட்டியால் வெட்டி கொண்டது என எல்லாம் சேர்த்து இரவே கடும் காய்ச்சலை உண்டு பண்ணியது யாழிற்கு. நீ இப்ப என்ன சொல்ற? ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா முடியாதா? இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி அவளை கேட்டுக்கொண்டிருந்தாள் ரேவா. யாழ் இடவலமாக மாட்டேன் என தலையாட்ட கோபம் தலைக்கேறியது. அவளிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தவர்களுக்கு பாவம் பேசக்கூட முடியவில்லை யாழால். வர முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ஃபீவர்லையே சாவ போறியா என கோபமாக கேட்டது வேறு யாரும் இல்லை, லேக்காதான். சாதாரண ஃபீவருக்கெல்லாம் யாராவது சாவாங்களா? அவள் வாய்க்குளற அவளை முறைத்து கொண்டு நின்றிருந்தனர் ரேவாவும் லேக்காவும். இதெல்லாம் சரி வராது. இந்த மது எரும மாடேங்க மகி அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணினாளா இல்லையா என்றாள் கோபத்தின் எல்லையில் நின்று கொண்டு ரேவா. பின்னே மூவரும் மருத்துவமனைக்கு வர சொல்லி ஒரு 3 மணி நேரமா போராடி கொண்டிருந்தார்கள். ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, ஆஸ்பத்திரியில மருந்து நாத்தம் அடிக்கும். இப்படி மாற்றி மாற்றி சொல்லி கொண்டிருந்தால் கடுப்பாக தானே இருக்கும். ஏன் வர முடியாது?
என்றபடி மகளுக்கு போன் செய்ய சென்றிருந்த மதுவை வந்து விட்டாள். அதான் சொல்றேனேடி, மருந்து நாத்தம் அடிக்கும். நிறைய பேரு கை கால்ல ரத்தத்தோடையும் கட்டோடையும் உட்கார்ந்துருப்பாங்க. பார்க்கவே பயமா இருக்கும். அப்புறம் என்னை யாழ் இழுக்க, வெள்ளையா பேய் மாதிரி கோட் போட்டுட்டு டாக்டர் இருப்பாரு, வெள்ளை கவுன் போட்டுட்டு பேக்க மாதிரி ஒரு நர்ஸ் இருக்கும். இது பத்தாதுன்னு தர தொடக்கிற ஆயா இருக்கும். நைட்டு வாட்ச்மேன் வேற இருப்பாரு. இதெல்லாம் ஏமா விட்டுட்டு சேர்த்துக்க தேவையில்லாத நொற நாட்டியம் பேசிட்டு இருந்த செருப்பு பிஞ்சு போவும் பார்த்துக்க என்று கோபத்தில் பொங்கினாள் மது. அதற்குள் மகிழ் வந்து கீழே காத்திருப்பதாக போன் செய்ய மற்ற மூவரும் அவளை அழைக்க அவள் வருவேனா என அடம்பிடிக்க இரு கைகளையும் ரேவா லேகா இருவரும் பிடித்து இழுத்து கொண்டிருக்க மது பின்னால் இருந்து அவளை தள்ளி கொண்டிருக்க அப்போதும் வருவேனா என அவள் அடம்பிடித்து ஒரு கட்டத்தில் தரையில் அமர்ந்து கொண்டு நகர மறுக்க மற்ற மூவருக்கும் இவளுடன் மல்ல கட்டியதில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. அவர்கள் இருப்பது வேறு 3ஆம் தளம். அங்கிருந்து கீழே வரை அழைத்து செல்ல வேண்டும் என்பதே மலைப்பாக இருந்தது அவர்களுக்கு. மூவரும் மூச்சு வாங்கியபடி அவளை எப்படி கீழே அழைத்து செல்லலாம் என தீவிரமாக யோசிக்க தொடங்கிவிட்டனர். ரேவா, நீ இந்த காலப்பொடி, லேகா நீ அந்த காலப்பொடி, நான் தலையை பிடிக்கிறேன், தூக்கிட்டு போயிடலாம் என மது சொல்ல அவள் சொல்லியபடியே செய்தனர். மற்ற இருவரும் அவள் கை கால்களை சின்ன குழந்தை போல ஆட்ட அவளை தூக்குவதும் சிரமமாய் போனது அவர்களுக்கு. பெண்கள் விடுதி என்பதால் ஆண்கள் உள்ளே வரக்கூடாது என்பது விதிமுறை. இல்லை என்றால் மகளே வந்து தூக்கி சென்றிருப்பான். இங்க பாருங்க, ஒழுங்கா என்னை இறக்கி விட்டுடுங்க, இல்ல அவ்வளவுதான். இவ பெரிய ஜான்சி ராணி, என்னடி பண்ணுவ என்றது ரேவா. கடிச்சு வச்சிடுவேன் என்றவளுக்கு அவர்கள் கைதான் எட்டவில்லை. எக்கி எக்கி பார்த்து சலித்து விட்டாள். ப்ளீஸ் ப்ளீஸ் என் செல்லம், இல்லை என்னை இறக்கி விட்டா எல்லாருக்கும் 2 ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். 2னா 4? இது லேக்கா, நீ உசுரோட இருந்தாதான் ஐஸ்கிரீமே வாங்கி தர முடியும், சாப்பிட முடியும். மூடிட்டு வரியா? இது ரேவா. ஏண்டி, உடம்பு சரியில்லாத புள்ளையாச்சேன்னு பார்த்தா ஓவரா பேசுற. இங்க இருந்து அப்படியே கீழே தூக்கி போட்டுடுவோம், மூடிட்டு வா, வாயை திறந்த அவ்வளவுதான் என மது சொன்ன போது அவர்கள் இருந்தது 2ஆம் தளம். இதற்கு பிறகும் அவள் பேசுவாளா என்ன? இருக வாயை மூடிக்கொண்டால் ஒரு வழியாக அவளை கீழே வரை தூக்கி வந்து இறக்கிவிட்டு மூச்சு வாங்க நின்றவர்களின் கண்களில் ஏதோ சாதித்ததை போல அப்படி ஒரு பெருமை. ஐயோ, உங்க ஆளை தூக்கிட்டு வர்றதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்னு ஆகிட்டு. இதுக்கே 4 லிட்டர் பூஸ்ட் குடிக்கணும்னாங்க. இனிமே நீங்களாச்சு உங்க ஆளாச்சு, எங்களை விடுங்க சாமி என மூவரும் ஒரு சேர தலைமேல் கைகளை குவித்து கும்பிடு போட சிரித்தபடியே தன்னவளின் அருகில் வந்து நெற்றியிலும் கழுத்தையும் தொட்டு பார்த்தான் மகிழ். கண்ணம்மா, இவ்வளவு ஃபீவர் இருக்குல்ல, அப்புறம் ஏண்டிய ஆஸ்பத்திரிக்கு வரமாட்ட? அது ஆஸ்பத்திரியில என அவள் ஆரம்பிக்க, ஐயோ அண்ணா, நாய் இருக்கும் பேய் இருக்கும் தொடக்கிற ஆயா இருக்கும்னு மூதேவி மறுபடியும் ஆரம்பிச்சிடும். முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, புண்ணியமா போகும் உங்களுக்கு. முடியல எங்களால என ரேவா பதற மற்ற இருவர் முகத்திலும் அதே கலவரம். அவன் சிரித்து கொண்டே அவளை அழைக்க அவள் மறுக்க வம்படியாய் தூக்கி போனான் அவன். அவள் பாச்சா அவனிடம் பழிக்குமா என்ன? அவள் கை கால்களை உதற அதை அவன் சிறிதும் சட்டை செய்யவில்லை. அவள் அழுச்சாட்டியம் அதிகமாகவே நெற்றியில் அழுத்தி முத்தம் ஒன்று வைக்க ஆள் அமைதியாகி விட்டது. ஒரு வழியாக அவளை சமாளித்து காரில் ஏற்றிக்கொண்டு மதுவையும் துணைக்கு அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்துவிட்டான். மருத்துவரிடம் காட்டிவிட்டு வந்தால் அவள் அடுத்த போராட்டத்திற்கு தயாராகி இருந்தாள். அது ஊசிதான். அவள் கட்டிலை சுற்றி சுற்றி ஓட எப்படியாவது சமாளி, என்னால முடியாதுப்பா என மது கைகளை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க அவன் அவளை துரத்தி கொண்டிருந்தான். இவன் இந்த பக்கம் வந்தால் அவள் அந்த பக்கம் போனாள், அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் என போக்கு காட்டி கொண்டிருந்தாள். டியூட்டியில் இருந்த நர்ஸை தலையில் கை வைத்து அமர்ந்துவிட அவள் அசந்த நேரம் கட்டிலில் எகிரி குதித்து தாவி அவளை பிடித்து விட்டான். அவளை பிடித்து அமுக்கி தன் மடியில் அமர வைத்து தன் கால்களால் அவள் கால்களை கைது செய்து நகர முடியாமல் பிடித்து கொள்ள அவள் அவனை பரிதாபமாக பார்த்தாள். அதை அலட்சியம் செய்தவனின் ஒரு கரம் ஊசி போட அவள் அணிந்திருந்த சுடிதாரின் பேண்டை அவிழ்க்க வேண்டி இடையில் தவள அவள் கூச்சத்தில் நெளிய
ப்ளீஸ்டா, நானே ஊசி போட்டுக்கிறேன், என்னை விடு என்றாள் சினுங்கலாய் அவள். நான் உன்னை நம்ப மாட்டேன்பா என அவன் வேலையிலேயே அவன் கண்ணாய் இருக்க அவள் பாடுதான் திண்டாட்டமாய் போனது. ஊசியும் போட்டு காலில் உள்ள காயத்தை சுத்தப்படுத்தி கட்டும் போட்டாகிவிட்டது. அதன் பின்னும் அவன் கைகளை எடுக்காது அவளை நகர முடியாதபடி பிடித்திருக்க, ஊசியெல்லாம் போட்டாச்சு, இப்பவாவது விட்டு தொலடா என்றாள் அவள். அதுவரை ஏதோ மோன நிலையில் தன்னவளின் அருகாமையில் கிறங்கி இருந்தவன் சூழ்நிலை உணர்ந்து சட்டென விலகி கொண்டான். அன்று இரவு மட்டும் யாழை அங்கேயே தங்கியிருக்க சொல்ல மருந்தின் வீரியத்தில் அவள் உறங்கிவிட்டாள். மதுவும் அருகில் இருந்த சோஃபாவில் உறங்கிவிட அவள் அருகில் இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்தவன் அவள் அருகில் ஒரு சேரை இழுத்து போட்டு அவள் கையை தனது கைக்குள் வைத்து கொண்டு இரவு முழுவதும் இமை கூட மூடாமல் அவளை ரசித்து கொண்டிருந்தான். ஒரு வழியாக அதிகாலை ஆதவனும் தன் செங்கதிர்களை அவர்களை அணைத்து கொள்ள அவர்களும் கிளம்பினர். அந்த நேரம் அங்கு வந்த மருத்துவர், ஃபீவரா வேற போச்சு, இப்போ எல்லாம் மலேரியா டெங்குன்னு எல்லாருக்கும் காய்ச்சல் வருது, எதுக்கும் இந்த நிலவேம்பு கஷாயத்தை கொடுத்துடுங்க என்று விட்டு போக அப்போது கழிவறைக்கு சென்றவள் வந்ததும் நயமாக பேசி அருகில் அழைத்து அமர வைத்தவன், கிளம்பிட்டியா கண்ணம்மா, போகலாமா? போகலாம், கொஞ்ச நேரம் என் மடியில படுத்துக்கிறியா, ஆசையா இருக்கு. சரி என அவள் படுத்துக்கொள்ள அவள் அசந்த நேரம் தன் காலால் அவள் கால்களை பிடித்து நகர முடியாமல் செய்தவன் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வரும் ஸ்ரீவித்யாவுக்கு விஷத்தை ஊற்றுவது போல திம்மிர திம்மிர அவளுக்கு கஷாயத்தை ஊற்ற, அப்புறம் என்னாச்சு மது என ஆர்வமாக கேட்டது நிலா. அப்புறம் என்ன, இந்த எரும மாடு என் அண்ணன் மூஞ்சிலே துப்பிட்டா, காலங்காத்தால நிலவேம்பு ஃபேஷியல் பேக் தான் துடைச்சிட்டு ஹாஸ்டல் வர்றதுக்குள்ள திட்டி திட்டி எங்க 2 பேருக்கு அதையும் பஞ்சர் பண்ணிட்டா அவன் என்றால் சிரிப்போடு மது. நிலாவும் வெடித்து சிரிக்க யாழ் சினுங்கலாய் இருவரையும் பார்த்தாள். அப்போது வாணியம் மதுவை அழைக்க கீழே சென்று விட்டாள். இவ்வளவு நேரம் இந்த புன்னகை நிலை மறைந்து அவளை ஒரு தீர்க்க பார்வை பார்த்தாள் நிலா. மகியானா கூட சண்டை போட்டியா நிலா? அதட்டலாய் அவள் கேட்க யாழ் அமைதியாக தலை குனிந்ததிலேயே புரிந்து போனது அவளுக்கு. யாழ் கடந்த காலத்தை நினைச்சு நிகழ்காலத்தை பாழாக்கிக்கிறது முட்டாள்தனம். எனக்கு தெரிஞ்ச மகிழனா உன்னை உயிரா நினைக்கிறாரு, அதனால கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழப்பாரு. பழச பிடிச்சி தொங்குனா யாருக்குமே எப்பவுமே நிம்மதி இருக்காது. தப்பு பண்ணாதவங்க யாரும் இல்ல, தப்பு பண்ணவங்க திருந்தவே மாட்டாங்களா? அந்த வாய்ப்பை கேட்டு நிற்கும் போது அதை கொடுக்கறது தான் நியாயம். உன் வாழ்க்கையோட சேர்த்து மகிழன வாழ்க்கையும் நரகமாக்கிடாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்றதுக்கும் அவளிடம் எந்த பதிலும் இல்லை. அண்ணா இப்ப எங்க என்றாள் நிலா. யாருக்கு தெரியும், கோபமா போனா எங்கன்னு தெரியல என்றாள் விட்டேஜியா யாழ். என்னடி இப்படி சொல்ற? கோபமா வேற ஏதாவது முடிவு பண்ணிட போறாங்க என்றால் பதறி நிலா. அடி பொடி இவளே, கழுத கேட்டா குட்டிச்சவரு எங்க இருப்பான்? இந்நேரம் உன் ஆளு உயிரை தான் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு இருப்பான் என யாழ் சிரிக்க நிலாவின் இதழ்களிலும் புன்னகை துளிர்த்தது. யாழ் சொன்னது 100% சரிதான். மகளும் இப்பொழுது கவியை தான் பாடாய் படுத்தி கொண்டிருந்தான். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.